राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो पंडरी क्षेत्र की जय। जय बोलो चंद्रभागा माता की जय। बोलो पुंडलीक महाराज की जय। जय बोलो रुक्माई देवी की जय। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरं पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तम् आनन्दकन्दं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। பெரிய பாக்கியம். பண்டரீபுரத்தில் இன்றைய ராத்திரி எத்தனையோ பேருக்கு பாண்டுரங்கன் ராத்திரியில பலவிதமான லீலைகள் இன்னி வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கான். இன்றைக்கும் இங்கே பண்டரிபுரத்திலே வாழக்கூடிய சில பேர்லாம் சாயங்காலம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து இப்போ கோவிலில் போய் உட்காந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிடுவா. 10-11 மணிக்கு மேக்ஸிமம், 12 மணி அந்த மாதிரி காக்கடா ஆரத்திக்கு இந்த சைனா ஆரத்திக்கு முன்னாடி கதவை அடைச்சிடுவா. அங்கே உட்காந்துட்டு 4 மணி வரைக்கும் பஜனை பண்ணுவா. அப்படியே போய் காக்கடா ஆரத்தி சேவிப்பா. சேவிச்சுட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பா. இப்படியே ரொட்டீனா வாழ்கிறவர்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்தலம் பண்டரீபுரம். நாமதேவர் வீட்டுக்கெல்லாம் ராத்திரி வந்து பாண்டுரங்கன் தங்கினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. எத்தனையோ மகாத்மாக்கள் ஜனாபாயினுடைய கிரகத்திலெல்லாம் பாண்டுரங்கன் ராத்திரி வந்து ஆனந்தமா ஜனாபாயோட ராசம் ஆடின ஒரு ஸ்தலம் பண்டரீபுரம். ராத்திரி இப்படி அலைஞ்சுட்டே இருப்பான் பாண்டுரங்கன். யாராவது பக்தனுக்கு என்ன கிருபை பண்ணலாம் அப்படின்னு அலைஞ்சுன்னு தான் இருக்கான். எந்த ரூபத்தில் அலையிறான், எப்படி அலையிறான், அவனுக்கு தான் வெளிச்சம். கூடவே ருக்குமாயி தேவி. இப்போ நாம் இன்னைக்கு ராத்திரி இப்போ சாப்பிட்டோம். யார் ரொம்ப சந்தோஷப்படுவான்னா பாண்டுரங்கனும் ருக்மிணியும் தான். குழந்தைகள் நன்னா சாப்பிட்டா. இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கா, இல்லை நம்ம குழந்தைகள் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆசையாக விஷயம் நம்ம சாப்பிட்டோமே. நம்ம வீட்டிலே சாப்பிட்ட மாதிரி தானே இருந்தது. அந்த ரோட்டியாக இருக்கட்டும், உப்புமாவாக இருக்கட்டும், பரிமாறின விதமாக இருக்கட்டும். எவ்வளோ வாசம் அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ வயசானவா லேடிஸ்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ வாசம். இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க. நம்மளால சாப்பிட முடியாது. இப்படி கேட்டால் உடனே பால் வாங்கிட்டு வரா, இப்படி கேட்டால் தயிர் வாங்கிட்டு வரா. யார் பண்ணுவா அப்படி? அவளுக்கு அந்த ஆனந்தம் எங்கே இருந்துன்னா பாண்டுரங்கனுடைய அந்த ஆனந்தம் இவாளுக்குள்ள பரிமளிக்கிறது. அதுதான் உண்மை. அனுபவம் அப்படின்றது பலவிதமாக உண்டு. இப்போ நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது பாண்டுரங்கன் ருக்குமாயி தேவி சந்தோஷமாக சாப்பிடுங்க 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 நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்ருப்பேன். கவனித்து பார்த்தேன்னா உங்களுடைய ரைட் டின்னர் குவான்டிட்டியை விட உங்களுக்கு தெரியாமலேயே ஜாஸ்தி இறங்கும். ஏன்னா நன்னா நம்ம சாப்பிடணும்னு பாண்டுரங்கனுக்கும் ஆசை, இங்கே இருக்கக்கூடிய பாகவதாளுக்கும் ஆசை. இந்த பக்தி பண்டரி நாமாச்ச பாசார் அப்படிதான் அபங்கத்தில் சொல்றா. பண்டரினா அது இது நாமத்தினுடைய பசார். நாமத்தை கொடுக்குறோம், நாமத்தை வாங்குறோம். இதுதான் இங்கே நடக்கிறது. இப்படிதான் பண்டரி நாமாச்ச பாசார் அப்படின்னு சொல்லுவா. பசார் அப்படின்னா கடை வீதி. பன்றி வந்து நாமத்தினுடைய பசார். எல்லாரும் பாருங்க ஜாலியாக சிரிச்சு மாவுலே அப்படின்வா. அப்படிப்பட்ட பண்டரீபுரத்தில் ஆனந்தமாக நமக்கும் ஒரு நாள் வாழ்க்கை கிடச்சிருக்கு. நான் 2 வருஷம் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன். அது எப்போ வந்தாலும் அதே பாண்டுரங்கன், அதே அன்பு, அதே அக்கறை, அதே உரிமை தான். அது ஒவ்வொரு வாட்டியும் ஏன் இப்படி கிருபா பண்ணுறேன்னு தான் நான் கேட்டுருப்பேன். இன்றைக்கி கூட போனோம் துளசி பூஜை, அவ்வளோ சுகமாக உட்காந்துண்டு அதுக்கப்புறம் ஒரு தரிசனம் தொட்டு பார்த்து ருக்குமாயியோடைய கிருப்பை ரொம்ப ரிலாக்ஸாக. நம்ம என்ன பெருசாக என்ன தபஸ் பண்ணோம். மத்தியானம் சாப்பிட்டோம், நல்லா தூங்கினோம். சாயங்காலம் எழுந்தோம், அப்படியே ஒரு டீயை குடித்தோம். அப்புறமா கோவிலில் போனோம், லைனில் நின்னோம். லைனில் கூட நிற்கல, அங்கே போனோம், உட்காந்துட்டு இருந்தோம், பாண்டுரங்க மகிமையை கேட்டோம்.
துளசி பூஜா பண்ணோம். அப்புறம் அப்படியே வரிசையில் போகணும். சும்மா அப்படியே போனோம். அழகாக அங்கே மணியடிச்செல்லாம் ஆரத்தி சமயம். அப்போ அதுக்கப்புறமா உள்ளே போனோம். தரிசனம் ஆச்சு. நமக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா நமக்கு பின்னாடி மற்ற எல்லா பக்தாலும் வந்துவிட்டா. எனக்கு எப்போவுமே இந்த பக்த கூட்டம் நடுவில் போகிறது மட்டும்தான் எனக்கு சுகம். இந்த விவிஐபி தர்ஷன்லாம் வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. அதுக்காக நான் சரி பார்க்கலாம் அப்படி போனேன். அப்போ சரி இவ்வளோ பக்தானிக்கள் நம்ம மட்டும் தனியாக அனுப்புகிறாளே அப்படின்னு. அப்போ ஆடா கடைசியில் ஒரு கூட்டம் வந்துடுச்சு பின்னாடி. ஏன்னா அவளுக்குள்ள இருக்க அந்த தாபமே பாண்டரங்கனுடைய ஸ்பெஷல் அனுகிரகத்தை கொடுத்துரும். இப்போ பிருந்தாவனம் போகிறோம், பாங்கிய பிகாரி போட்டு நசுக்கி அப்படி பிழிஞ்சு எடுப்பா. ஆனால் அதான் ஒரு சுகம். நம்ம சுவாமியை பார்த்தோமோ இல்லையோ அந்த பக்தாளோட நின்றுட்டாலே ஒரு சந்தோஷம். இப்போ ஏசி ரூமில் இருந்தாச்சுன்னா ஏசி வந்துடும்ல, அவ்வளோதான். நீங்கள் ஏசி போடவே வேண்டாம், நான் ஏசி போட்டாச்சு. ஆனால் நீங்கள் வந்து அவன் சின்ன வருது இல்லை, பக்தாவோட இருந்துட்டோம்னா அந்த கிரேஸ் தானாக வந்துடும். நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆஷாட ஏகாதசிக்கெலாம் பக்தர்களை பார்க்கறதுக்கு தான் வரும். இப்பயும் இன்னைக்கு கூட இப்படி நான் பார்த்துட்டு போனேன். இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு நாயை கொஞ்சம் யோகியோ ஞானியோ கண்டுபிடிக்கும். எவ்வளோ அழகாக உரிமையோடு நம்ம பக்கத்தில் உட்காந்துண்டு அந்த இடத்துல சாதாரணமாக நாயோட கண்கள் பார்க்குறது, இந்த நாயோட கண்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துன்னு தெரியல. அந்த ஒரு தெய்வீகம், அந்த ஒரு கண்ணில் ஒரு வாஞ்சை இருந்து. சாதாரணமாக நாய்கிட்டலாம் வந்து நாம் அதுக்கத்தானே போடுவோன்னு ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு நம்ம கொடுக்கணும்னு தான் இருக்கும். ஆனால் அந்த நாயினுடைய கண்களில் நமக்கு கொடுத்துட்டு இருந்தது கிருபை. ஏன்னா இதே பண்டரிபுரத்தில் நாமதேவருக்கு பாண்டரங்கன் நாயாகத்தான் காட்சி கொடுத்தான். இதே பண்டரிபுரத்தில் நான் முதல் தடவை வந்த பொழுது பகவான் மாடு ரூபத்தில் தான் எனக்கு காட்சி கொடுத்தான். எனக்கு நாளைக்கு நான் அந்த ஸ்பாட் காட்டுறேன். அது அது ஒரு சுகம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம். முதல்ல பண்டரிபுரம் இதே மாதிரி வெயிலில் தான் வந்தது. நல்ல ஹாட் சம்மரில் வந்தோம். அப்போல்லாம் சந்திரபாகாவில் தண்ணியே கிடையாது. சந்திரபாகாவில் கொண்டு பஸ்ஸை நிறுத்திட்டு வந்தோம் நாங்கள். அப்படி வந்திருக்கோம். அப்போ கூட நான் வந்தபோது கோவிலில் வந்துட்டு பாண்டங்கள்லாம் தொட்டாங்க, நீ இங்கே இல்லை, எனக்கு சும்மா மூர்த்தி தான் இருக்குன்னு ஒரு அதிருப்தியோடு தான் நான் போனேன். அதிருப்தி தான், ரொம்ப அதிருப்தி. எனக்கு என்ன இது இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நீ வந்து இப்படி பண்ணுறிய. எல்லாரும் பஸ்ஸில் ஏறின்னு இருக்கா, எனக்கு ஏறதுக்கே மனசு. அதை இப்படி ஒன்றை பார்க்காம போகணும். எங்கிருந்தோ ஒரு மாடு ஓடி வந்து என் கூட வந்தவாளு தெரியும். எங்கிருந்தோ ஒரு மாடு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டா. அது வந்த வேகம், அது வந்து என் பக்கத்தில் அப்படி குறுக்கில் அப்படி நின்னது. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. பாண்டரங்கன் அப்படி ஒரு கிருபா பண்ணி அதன் பிறகு பிளாக் பண்ணி நின்று சொன்னேன். எனக்கு போக முடியாது. மற்ற எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு அப்படி பிளாக் பண்ணி நிற்பேன். நானும் ஒரு 4-5 பேர் இருந்தேன். அப்படிதான் பாண்டரங்க கிருப்பை. அதுக்கப்புறம் சில வாழலாம் கூப்பிட்றதா நீ கிளம்புன்னொன்னே, அதுக்கப்புறம் அது நான் கிளம்பட்டமான மண்டையாட்டுக்கு நேரம் மேலே ஏறிட்டு நான் திரும்பி விடுவிடுன்னு ஓடினேன். அப்புறம் பார்த்தா மாடை காணலை. நான் அப்படிதான் எனக்கு பாண்டரங்கனுடைய அனுபவம். இந்த மாதிரி நிறைய. ஆனால் எதையும் எதிர்பார்க்காதீங்க, இப்படி வருவானோ அப்படி வருவானோ. எதை பார்க்கறதோ எல்லாமே பாண்டரங்க ஸ்வரூபம், பக்தர்கள், ஞானிகள், யோகிகள். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதாவது எதிர்பார்த்து கற்பனையில் போனதுன்னா பிரத்யேஷத்தில் வரும்போது விட்டுடுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் இன்றைக்கி டக்குன்னு அந்த நாயை காட்டி கொடுத்தேன். சரி எல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்க, தொட்டுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அனுபவம், பகவத் அனுபவம்ன்றது பலவிதம், எப்படி வேணாலும் கிடைக்கும். அப்படி அழகான இந்த பண்டரிபுரத்தில் நம்ம கொஞ்சம் பிருந்தாவனத்தின் எல்லைகளை தாண்டுவோம். நம்ம 100 நாள் பிருந்தாவனத்தில் அவ்வளோ அழகாக நிறைய இடங்களை பார்த்தோம். கூடுமான வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒன்று இஸ்கான் இருக்கிற இடம் தான் கிருஷ்ண பலராமர் கோவில். அங்கே தான் இஸ்கானுடைய கோவில் இன்னைக்கு இருக்கு. கிருஷ்ணனும் பலராமனும் ஆனந்தமாக விளையாடக்கூடிய இடம் அது. ஸோ இன்னைக்கு அந்த பண்டரிபுரம் கிருஷ்ணா பிருந்தாவனத்தினுடைய அந்த பரிக்கிரமா மார்க்கத்தை தாண்டி அப்படி கொஞ்சம் வெளியில போனா சில இடங்கள்லாம் உண்டு. அது அப்படி போவோம். அக்ரூர காட், படித்துறை, அக்ரூரா அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒருத்தர் அக்ரூரர். அந்த அக்ரூரர் ஒரு விதத்தை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ரிலேஷன். கிருஷ்ணனுடைய பிறந்ததிலிருந்து பல விஷயங்கள் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். கம்சன் ஆட்கள் அனுப்புறது, ஒவ்வொருத்தரா மாண்டு போகிறது, கிருஷ்ணனுடைய தெய்வீகம் வெளிப்படுறது, இப்படி எல்லாம் தெரியாது.
கம்சனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருக்கு தெரியும். அவன் பண்ற எல்லா அக்கிரமங்களும் கூட இருந்து பார்த்தவர். அதான் ரொம்ப அழகு. ஆனா இவர் மனசை ஒட்டிக்கல. அதான் அதிசயம். ஒரு பாஸ் அவ்வளவு மோசமானவன், ஆனா இவர்கிட்ட ஒரு பாபமும் ஒட்டிக்காம இருக்குன்னா எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும் பார்த்துக்கோங்க. சாக்கடை பக்கத்தில் நின்றுண்டு சாக்கடை நாத்தம் வராம எப்படி இருக்கும்? அந்த மாதிரி துஸ்சங்க சர்வதைவ தியாஜ்ய அப்படிதான் நாரதர் சொல்ல. துஸ்சங்கத்தை எப்படியாவது விட்டுடுன்ற. ஆனா சஞ்சயன் அக்ரூர் பெரிய எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வரலாம். மகா மோசமான முதலாளி கிட்ட இருந்தும் கூட பக்தி பண்ண முடியும்ன்ற நிரூபணம் பண்ணவர்கள். அதனாலதான் சில எங்க இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், யார் கூட இருந்தாலும் பக்தி பண்ண முடியும். உங்களுடைய பக்தி எந்த விதத்திலையும் கெட்டு போகாது, யாரும் கெடுக்கவே முடியாது. இப்போ சாதாரணமா இப்போ ஒரு கெட்ட பழத்தோட நல்ல பழத்தை அதுவும் கெட்ட பழம் ஆயிடும். ஆனா பக்தி அப்படி கிடையாது. பக்தி வந்து அப்படி ஸ்ட்ராங்கா உட்காந்துரும். குரு கிருப்பையில எனக்கு உணர முடியும் சொல்றேன். அதனாலதான் சொன்னேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பக்தி பண்ணலாம், யார் கூட இருந்தாலும் பக்தி பண்ணலாம், எந்த நிலைமையில வேணாலும் பக்தி பண்ணலாம், எந்த நிமிஷத்துல வேணாலும் நாமஜபம் பண்ணலாம். நீங்க வாழற சூழ்நிலையோ கூட இருக்க மனிதர்களோ சாப்பிடுற சாப்பாடோ எதையுமே உங்களுடைய பக்திக்கு தடை இல்லை, தடையே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தின்றது இது எல்லாத்தோட பெருசு. இன்னொன்று விஷயம் இல்லை, நம்ம காலில் போடுற செருப்பு மாதிரி கிடையாது பக்தி. அது ரொம்ப பெருசு. அதுக்குள்ள நாம இருக்கோம். நமக்குள்ள பக்தி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பக்திக்குள்ளதான் நாம போறோம். இந்த ஏசியம்குள்ள நாம போற மாதிரி பக்தி பண்ண பக்தி பண்ண பக்தி பண்ண பக்திக்குள்ள நாம போயிடுறோம். அந்த பக்தி நம்மளை வழி நடத்துறது. அதனாலதான் தைரியமா நாம ஜபம் பண்ணுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். அப்படின்னா ஆகாசம் போல பக்தி எல்லைகளை கடந்தது. அக்ரூரர் அவ்வளவு பெரிய பக்தர். ஒவ்வொரு நாளா எழுந்து போறான். கம்சன் யார் யாரையும் அனுப்புறான் பிருந்தாவனத்துக்கு, என்ன ஒரு நாள் அனுப்பக்கூடாதா? பூத்தனாவை அனுப்புறான். எல்லாம் இவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும் மந்திரி. ஸோ எல்லாமே அப்டேட்டடா அவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு அவனை அனுப்புறேன், இன்னைக்கு முடிச்சுடுவான் அவன் கண்ணனை, எப்படியோ சொல்லுவான் கம்சன். அக்ரூரர் சரி, அவ்வளோதான். அது சரி தப்பு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டோம். நம்ம கூடுமான வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனைன்னா எல்லாரையுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல்ல வச்சுட்டு இருக்கோம். இவ அப்படிதான் சொல்லுவா, இவ அப்படிதான் நடந்துப்பா, இதுதான் சரி, இதுதான் தப்பு, இது நியாயம், இது தர்மம், இது அநியாயம்னு நீங்க எல்லாத்துலயும் போய் எமோஷனலா அட்டாச் பண்ணிட்டு ஒவ்வொருத்தையும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா உங்க மனசுல பாரம் ஏறும். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போய் எமோஷனலி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பல விஷயங்கள்ல நம்ம எமோஷனல் யாராவது கதை தான் சொல்றோம், அங்க போன ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டான், அப்படி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு எமோஷனலி போய் உட்காந்துட்டு நீங்க அங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வருஷம் அங்க யாரோ போனாலாம் விழுந்துட்டாலாம். நீங்க எமோஷனல் அட்டாச் ஆகிற விஷயத்தை தான் அப்படி பரப்புது. நீங்க எமோஷனலி அட்டாச் ஆகாத விஷயம் பரப்ப மாட்டு. இப்போ உதாரணம், இன்னைக்கு நல்லா இருந்தது பால், எமோஷனலி அட்டாச் ஆயாச்சு, சொல்லிட்டே இருப்பது. இதே பள்ளிக்கூடத்தில் சில பாடம் பிடிக்காது, இன்னி வரைக்கும் ஞாபகமே இருக்காது. படிக்கும் போதும் ஞாபகம் இல்லை, இப்பயும் ஞாபகம் இல்லை. ஏன்னா எமோஷனலி அட்டாச்மெண்ட் இல்லை. எமோஷனலி அட்டாச் ஆகாத விஷயங்கள் மைண்ட்ல நிற்கவே நிற்காது. எமோஷனலி அட்டாச் ஆன விஷயங்கள் மைண்ட் விட்டு போகவே போகாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்கள் எப்படி கேட்டுக்கணும். அது கம்சனோட பாடு, கண்ணனோட பாடு, எனக்கு தகவல், அவ்வளவுதான். கம்சனை தானே கேட்டா மட்டும்தான் அக்ரூர் பதில் சொல்வாரு ஒழிய நீ இப்படி பண்றது தப்பு, உனக்கு தெரியுமா, கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உபதேசமே பண்ணதில்லை. சஞ்சயன் கூட கீதையோட கடைசியில தான் உபதேசம் பண்றாரு ஒழிய அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயுமே சஞ்சயன் தன்னுடைய இடத்தை தாண்டி போய் திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணாருன்னு கிடையாது. நோ த லிமிட்ஸ். அது உங்க பசங்களா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், கூட வேலை செய்யற ஆளா இருக்கட்டும், உங்க கீழே வேலை செய்யற ஆளா இருக்கட்டும், யார்கிட்ட நோ யுவர் லிமிட்ஸ். நீங்க அந்த லிமிட்டை தாண்டும் பொழுதுதான் எல்லாருக்கிட்டையும் நமக்கு பிரச்சனை வரும். யாரா இருந்தாலும் பிரச்சனை வரும். கேட்காமல் இதனோட அபிப்பிராயம் எனக்கு இப்படி தோன்றது அவ்வளவுதான் சொல்லுவேன் ஒழிய நீ பண்ணதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா நீங்க கெட்டவளா மாறிடுவேன். எப்பொழுதுமே எனக்கு இப்படி தோன்றது, இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்க வேண்டாம், அதோட நிறுத்திக்கணும். இவ்வளவுதான். இந்த எல்லையை தாண்டாம இருக்கணும். அக்ரூர் அல்ல மகா கெட்டிக்காரர். ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாத்துலையுமே ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு விதமான பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார்.
லேர்ன் த லெசன். வாழ்க்கையில் எப்படி அடுத்து அப்படி ஆகணுமே, இப்படி நடந்துட்டு இது இல்லை. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவப்படுறோமோ நமக்கு ஆனந்தம். நீங்க ஆனந்தத்தின் ஒவ்வொரு பரிமாணத்தை பார்க்கணும். ஆனந்தத்துல ஒவ்வொரு லெவல்லையும் அப்கிரேட் ஆகணும்னா ஒரே விஷயம், நீங்கள் பக்குவப்படுறது ஒண்ணுதான் உள்ளுக்குள்ள ஆனந்தம் தரும். வெரி சிம்பிள் லாஜிக். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய பேர் வீடு இருக்கும். அவளுக்கு அந்த கடகட சத்தத்தை தான் தூங்குவாங்க. அவள் ஆற்றுக்கு போகிறவா தூங்க மாட்டாங்க. என்ன இப்படி சத்தம் கேட்கறது, எப்படி தூங்குறது, ஒரே ட்ரெயின் ஹாரன். அவள் சொல்லுவா, எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் தூக்கம் வருது அப்படின்வா. அவ்வளோதான். இப்போ சில பேர் சென்னைக்காரெல்லாம் ஊட்டிக்கு போயிடுவா, கொடைக்கானல் போயிடுவா. ராத்திரி கதை தூங்கி நல்லா தூங்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னா ஃபேன் சத்தம் கேட்கலன்னு சொல்லுவா. அவ்வளோதான். அப்போ சிலதெல்லாம் வந்து அடிக்டட் மாதிரி ஆயிடுறது. ஸோ நாம் என்ன பண்ணோம், நாம பக்குவப்படணும். மென்டலி எமோஷனலி நீங்க பக்குவப்படும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய ஆனந்தம் விருத்தி ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகிறதா ஆனந்தம் இல்லை. இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அங்கே மனசு நல்லா சாப்பிடல, அதுக்கு நல்லா சாப்பிட்டேன், அங்கே சாப்பாடு நல்லா இல்லை, வெரி வேறு தான் சாப்பிட்டுக்கிறேன், எவ்வளோதான். ஐயோ அங்கே என்ன சாப்பாடு, என்ன கன்றாவி தெரியும்னா உங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சாப்பாடு இருந்தது, எனக்கு பெருசாக பிடிக்கலை, எனக்கு ஒத்து வரல, வெளில வந்தால் நான் ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டேன், பால் சாப்பிட்டேன், அவ்வளோ. அப்போ உங்களுக்கு என்ன, அந்த பசி அது வேண்டிய ஆகாரம், அவ்வளோதான். அது நன்னா இல்லைன்றத போயிட்டு ரொம்ப போய் டீப்பாக அதில் போய் என்னத்துக்கு ஆராய்ச்சி அலசி பார்க்கணும். மனிதர்கள் அப்படிதான். ஓகே, ஒருத்தரோட கேரக்டர் பிடிக்கல, ஓகே ரைட், அப்படி இருக்கா, எனக்கு சரிபட்டு வரல, அவ்வளோதான். எனக்கு சரிபட்டு வரல. யாராவது இல்லை இது எப்படி இருக்குண்ணா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி மத்தியானம் ராஜ்போக் தரி வா அப்படின்னு ஒரு 5 பேர். இது எப்படி தான் சாப்பிட்றது, ஒன்றும் வாயிலே வைக்க முடியல ஒரு 5 பேர். சரி ஏதோ கொடுத்த பைசாக்கு சாப்பிடுவோன்னு 5 பேர். இவ்வளோதானே. அதே நமக்கு எது பிடிச்சிருக்கோ அவ்வளோதான். கொடுத்தது 270 ரூபா கொடுத்தோம். நான் தச்சி மம்மும் காயும் சாப்பிட்டுட்டு வந்தேன். சில பேர் மால் பூவாவும் பாத்ரூம் சாப்பிட்டுட்டு வந்தான். அவன் சில பேர் ரோட்டியை கொண்டா 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 கொண்டான்னு சாப்பிட்டான், அவ்வளோதானே. அவன் பார்த்தா எப்படியோ 270 ரூபா அவனுக்கு பில்லு ஆயாச்சு, ரைட்டு. அவன் பரிமாற ரெடியாக இருந்தான், நமக்கு சாப்பிட முடியும், அவ்வளோ. பிள்ளை சரி வான்றது சரியா, தலைதான் சாப்பிட்டோமா, இல்லாட்டி ஓகே பிடிச்ச வரைக்கும் சாப்பிடும். ஸோ நம்மளுடைய குணம், புத்தி, பழக்க வழக்கம் இதை கொண்டு சுக துக்கங்கள் மாறுறது. அதனால அக்ரூரர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அது எப்படி ஒரு கெட்டவனோட வாழ முடியும்? யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாளை போல அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு நாளை போல அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். அது எப்படி இந்த கிருஷ்ணன், அது எப்படி பூதனா செத்து போனான், அது எப்படி சகடாசுரன் செத்து போனான், அது என்ன அநியாயம், அது என்ன சின்ன பிள்ளைய கொல்ல முடியல, கொன்னே ஆகணும். அவன் பல்ல கடிஞ்சு திட்டுவான், வசுதேவரை கொல்லணும், தேவகியை கொல்லணும், எல்லாம் டெய்லி கத்துவான். எமோஷனலி ஒருத்தர் சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கான் டெய்லி. எப்படி இருக்கும்? ஆஃபீஸ் டெய்லி அவனை போய் பார்க்கணும், டெய்லி அவனுக்கு ரிப்போர்ட் பண்ண, சொல்றதெல்லாம் கேட்கணும். இத்தனையும் தாண்டி கிருஷ்ணா இந்த பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு ஒருத்தர் பிரார்த்திக்க முடியும்னா எவ்வளவு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கணும் பார்த்துக்கோங்க. லைஃப் அப்படிதான். எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு சௌகரியமெல்லாம் இருக்க மாட்டா. அந்த இடத்துல நீங்க எப்படி வாழணுன்றது மட்டும்தான் நீங்க கத்துக்க முடியும். இப்போ உங்க வீட்டில் இருக்க சௌகரியம் எதுவும் இங்கே கிடையாது. ஆனா இதுல எப்படி சௌகரியம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுல உங்க மொபைல் எங்க வச்சுக்கலாம், உங்க பெட்டி எங்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல நீங்க எப்படி சௌகரியம் பண்ணிக்கணும்ன்றது, இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப எங்க இருக்கும் சௌகரியம்? இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பிருந்தாவனத்தை எங்கேயோ இருந்தேன், அங்க ஒரு சௌகரியம். அதுக்கு முன்னாடி ஹிமாலயாஸ் இருந்தேன், அங்க ஒரு சௌகரியம், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. இப்போ திரும்பி 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு போனோம்னா ஹோட்டல் நான் பாட்டு தனியா இருந்தேன் என் ரூம்லன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த எடுத்துட்டு இதுக்கு நடுவில் நம்முடைய சமாதானம், நம்முடைய திருப்தி, நம்முடைய நிம்மதி, நம்முடைய ஆனந்தத்தை மெயின்டைன் பண்றது தான் வாழ்க்கையின் ரகசியம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அக்ரூரர், க்ரூர சுபாவமே கிடையாது அவருக்கு, அதெல்லாம் அக்ரூரர்னு பேர். ரொம்ப க்ரூரமானவன்னு இல்லையா, அக்ரூரர், க்ரூரமே கிடையாது. இத்தனைக்கும் கம்சனோட வாழ்ந்துண்டு, கம்சனோட பழகிண்டு, கம்சன் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு, கம்சன் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்றாரு. பகவானே துரியோதன வீட்டில் சாப்பிட மாட்டேன்றான். அக்ரூரர்லாம் அப்பப்போ அஃபிஷியல் லெவல் மீட்டிங்னா கம்சனோட சாப்பிட்டு தானே ஆகணும், கம்சனுக்கு பண்ணுறது தானே இவருக்கும் பண்ணுவா. இத்தனையும் சாப்பிட்டாலும் கிருஷ்ணா இந்த பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போ. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
உங்க பக்திக்கோ நாம ஜபத்துக்கோ எதுவும் தடை இல்லை, யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு லட்சியம் அதில் இருந்தால் போதும். இப்போ நம்ம போகணும், நம்ம பாட்டு துளசி பூஜை பண்ணணும், சுவாமியை பார்க்க போகணும், 2 பக்கம் ரோடை பிளாக் பண்ணி நம்மளை எக்ஸ்க்ளூசிவாக விட்டாலா இல்லையா? இப்போ அதே ரோடில் நம்ம வந்தோம், யாராவது ஒருத்தனா நான் ஹார் அடிச்சு போன்னு துரத்தினா நம்மளை. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே ரோடில் விவிஐபி மாதிரி நமக்காக ரோடை பிளாக் பண்ணி விட்டா. ஏன்? பகவானுக்காக போனதுனால. சிம்பிள். துளசி பூஜை பண்ணோம், அவனுக்காக போனோம், ரோடை பிளாக் பண்ணி நம்மளை தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வழியில். அதே இப்போ ரொம்ப பராக்கு பார்த்துன்னு வந்தோம், இந்த கடை அந்த கடை என்ன வாங்கலாம் ஏது வாங்கலான்னு. அவன் ஹார்ன் அடிக்கிறான், அவன் தள்ளி போன்றான். ஏன்னா கவனம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். இவ்வளோதான். உங்கள் லட்சியம், உங்கள் மனசு சுவாமி கிட்ட லயப்பட 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 லைஃபோட ரியாலிட்டி வேற மாதிரி தெரியும். அதே ரியாலிட்டி தான் நீங்க பார்க்கும் விதம் மாறுபடும். அக்ரூரர் பல நாள் நினைச்சுட்டு இருக்கார். கம்சனும் பல முயற்சிகள் பண்ணி பார்த்தான். கடைசியாக அவன் பார்த்தான், இனிமேல் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு ஆளை அனுப்பினா பிரச்சனை, கிருஷ்ணனை நம்ம இடத்துக்கு வர வச்சிடுவோம். வர வச்சாச்சுன்னா முடிச்சுடலாம், அவ்வளோதான். அந்த பேட்டில் ஃபீல்டை மாற்றணும்னு சொல்லுவா. சேஞ்ச் யுவர் பேட்டில் ஃபீல்டு சொல்லுவா. இந்த சிறுத்தை புலி சீட்டாவும் இருக்கு, சீத்தா பேந்தர் இதெல்லாம். முதல்ல குரோக்கடைல் இருக்கு, இதுக்கு அது ஆகாரம் அதுக்கு இது ஆகாரம். முதலைக்கு சிறுத்தையை சாப்பிடணும்னு தோணும், சிறுத்தைக்கு முதலையை சாப்பிடணும்னு தோணும். சமையல் இது பிடிக்கும், சமையல் அது பிடிக்கும். சிறுத்தை முதலையை பிடிச்சதுன்னா முதல்ல தண்ணியை விட்டு இழுத்துட்டு கரைக்கு எடுத்துன்னு போயிடும், எடுத்துன்னு போய் மரத்து மேலே எடுத்துன்னு போயிடும். முதல்ல அவ்வளோதான், முடிஞ்சது கதை. சிறுத்தை மாட்டிட்டுன்னா முதல்ல தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடும், கழுத்தை பிடிச்சி அப்படி முக்கி மேட்டர் முடிச்சிடும். இதுக்கு இங்க பலம், அதுக்கு அங்க பலம். ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டை மாத்துறது இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். ஆக்சுவலா எங்க எப்படி ஜெயிக்கணும்ன்றதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் தான் ரொம்ப அழகு. இந்த சமயத்தில் படத்துல எல்லாம் பார்க்கலாம், நீ என் இடத்துக்கு வாடா பார்த்துக்குவேன் அப்படின்னு. என்னோட ஹோம் கிரவுண்ட்னு சொல்றோம் இல்லையா, ஹோம் பிச், அந்த இடத்துல ஐ எம் ஸ்ட்ராங். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படிதான். அப்ப ரொம்ப அழகா கம்சன் அக்ரூர கையை பிடிச்சுண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கிருஷ்ணால படாத பாடுபடுறேன், எனக்கு கிருஷ்ணனை கொல்லணும், அங்க அனுப்பின ஆள் எல்லாரும் தோத்து போயிட்டா, இங்க வந்துட்டான்னா நான் கொன்னுடுவேன், அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், தனுர்யாகம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். இங்க வரட்டும், குவளையா பீடம் இருக்கு, கம்ச சாணூர மல்லர்கள் இருக்கா, பார்த்துருவோம், சாணூரன் முஷ்டிகன்லாம் இருக்கான், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணணும், நீங்க பிருந்தாவனம் போகணும்னுட்டான். அது அவர் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு, பிருந்தாவனம் போகணும்னு. மற்றவா எல்லாரும் ஒளிஞ்சு மறைஞ்சு கிருஷ்ண கொள்றதுக்காக போனார். இப்ப கம்சனே அபிஷியலா அவர் அனுப்புறான், பிருந்தாவனத்துக்கு போங்க. அதனால சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சுவாமி கொடுப்பாருன்னு தெரியாது. இது ஒரு தலையெழுத்து, இந்த விஷயம் இப்படி நடந்து தொலைகிறது, இந்த ஆஃபீஸில் நான் வேலை செய்ய வேண்டிய அப்படி அக்ரூர் நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ கம்சனை விட்டு எங்கே போய் சன்னியாசியா உட்காந்துருப்பேன். சன்னியாசியா உட்காந்து 50,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருப்பேன். கிருஷ்ணன் கிடைச்சிருப்பானா தெரியாது. ஆனா அந்த இடத்துல அவன் கூட இருந்துட்டு கிருஷ்ணநாமம் ஜபிச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா, குயிக்கா கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பணும் தீர்மானம் பண்ணா. கண்ணனே சங்கல்பம் பண்ணாது, அக்ரூர் வந்து அவரோட ஓடி போயிடலாம் அப்படின்னு. கம்சனும் அக்ரூரை சூஸ் பண்றான். ஸோ பகவான் யாரை கொண்டு நமக்கு எப்படி கிருபை பண்ணுவான்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிருபை யார் மூலமா வேணாலும் வர்ஷிக்கலாம். இப்போ நாங்கள்லாம் ஃப்ளைட்டில் வந்தோம், காத்தால டெம்போவில் வந்தோம், இப்போ நீங்கள்லாம் ட்ரெயினில் வந்து ஆட்டோவில் வந்து, எல்லாரும் பண்டிகைபுரம் தானே வந்தோம், எல்லாரும் பண்டிகைபுரம் தானே வந்தோம், அவ்வளோதானே, வேற ஒன்றும் விஷயமே இல்லை. சில பேர் பஸ்ஸில் வந்து, அப்போ ஆல் ரோட் லீட்ஸ் டு பண்டர்பூர், அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ஒவ்வொருத்தருடைய சௌகரியத்துக்கு எப்படி வேணாலும். பக்தி பலவிதம், எந்த பக்தியில வந்தாலும் நீங்க பண்டிகைபுரம் வரலாம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வரா மாதிரியும் வரலாம். அப்ப அக்ரூருக்கு ஆனந்தம், கண்ணில் தண்ணீர் வருது, ஆனா அடக்கிக்கிறார், வாயை திறந்து ஒன்றும் சொல்லலை, ரொம்ப அப்படி நியூட்ரலா வச்சுட்டு சரி நான் என்ன பண்ணணும். இப்போ கம்சன் எல்லாம் சொல்றான், நீங்க போய் அழிச்சுட்டு வரணும், நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அக்ரூர் சொல்றார்,
முயற்சி நான் பண்றேன், அதுக்கப்புறம் தெய்வ சித்தம். இப்படியே சொல்றார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். அக்ரூருடைய ஸ்லோகம் பார்த்தேன்னா அதுதான் சொல்லணும், திபத்த பாகவதம் அப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்ப என் முயற்சியெல்லாம் நான் பண்றேன், அப்புறம் தெய்வ சித்தம். ஏன்னா அவன் வந்து கிருஷ்ணனை கொள்ளணும்னு கூப்பிடுறான். இவருக்கு தெரியும் தெய்வ சித்தம், இவன் தான் சாக போறான்னு. இவனா அவனை கூப்பிட்டு வச்சு சாக போறான். இந்த ஆப்பை தேடி போய் உட்கார்றதுன்னு இல்லையா, அந்த மாதிரி தேமே அவன் பாட்டுக்கு அங்க இருந்தான். கம்சனா அவனை கூப்பிடுறான். பிரச்சனை வந்து கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, இந்த கம்சன்லேருந்து கிருஷ்ணனை கூப்பிடுறதுக்கான ஒரு பாக்கியம் அக்ரூருக்கு. இதான் அழகு. இவா 2 பேருக்குள்ள பிரச்சனை, மற்றவ எல்லாரும் செத்து போறா. ஆனா அக்ரூரை மட்டும் நீ போய் கண்ணனை கூட்டுண்டு வா. அதை கம்சன் சொல்றான், நிறைய நகையை எடுத்துட்டு போ, நிறைய பழங்கள் எடுத்துட்டு போ, அதை எடுத்துட்டு போ, இதை எடுத்துட்டு போ. நந்தகோபுரம் நான் பர்சனலா இன்வைட் பண்ணேன்னு சொல்லுங்க, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீ போய் கூட்டுண்டு வா. இவ்வளவும் சொல்லி அனுப்புறான் கம்சன். அப்போ வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையோ, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையோ, சவாலான காலகட்டமோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புலம்பாதீங்க, நொந்து போகாதீங்க, என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போகாதீங்க. என் கண்ணன் ஏதோ காரணம் கொண்டு என்னை இங்கே இப்படி இப்பொழுது வச்சிருக்கான். இதுல நான் என்ன பாடம் படிக்கணும், இதுல நான் என்ன கத்துக்கணும், இதுல நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நீங்க ராஜ்போக் தாலி அழிச்சுட்டு போகணும், நாளைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆயாச்சு எல்லாருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. திருப்பி நாளைக்கு போல இதே தான், மால் போக போல வேற சீட்டை கொடுப்பேன், திருப்பி அதே 10 கிண்ணம் வைப்பான், பேரே தெரியாம. அது மோர் குழம்பும் சாப்பிடுவோம், மோரும் சாப்பிடுவோம், தயிரும் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்ட எத்தனை பேருக்கு அது என்னென்ன பேருன்னு தெரியும் சொல்லுங்க. இது தித்திப்பா இருந்தது, இது புளிப்பா இருந்தது, இது காரமா இருந்தது, தெரிஞ்சது ரோட்டி ஃபுல். அதுலயே அவன் குட்டியா போட்டா அது என்னன்னே தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு நெய்யை வேற விட்டான். ஆனாலும் போதுண்டா அப்பா, நமக்கு இந்த உப்புமா நல்லா இருக்கு, 2 சப்பாத்தி ஒரு சோலே பட்டுரா போதுண்டா சாமி, இது சுகமா இருக்கு, வயிற்றுக்கு ஆங்கி இருக்கு, அவ்வளவுதானே. இப்போ வாழ்க்கைன்றது அனுபவம். இந்த அனுபவங்கள்ல நாம் நம்மை உணரணும், பகவான உணரணும், இவ்வளவு சிம்பிள். மற்றபடி வேற வந்து பெருசா யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த அக்ரூரை கம்சன் அனுப்புறான். அக்ரூர் ராத்திரி எல்லாம் தூங்கலையும், நான் பிருந்தாவனம் போறேன், பிருந்தாவனம் போறேன், பிருந்தாவனம் போறேன்னு. ஏன்னு கேட்டா எவ்வளோ பேர் சொல்ற பிருந்தாவனம். அப்படி போய் அழகா ராத்திரி தூங்குறாராம். தூக்கத்திலேயே பிருந்தாவனம் போறேன், பிருந்தாவனம் போறேன், பிருந்தாவனம் போறேன், பிருந்தாவனம் போறேன்னு அத்தனை ஒரு ஆசை அவருக்கு. நீங்க நிம்மதியா தூங்குங்க, பன்றிபுரத்துல தூங்குறேன், பன்றிபுரத்துல தூங்குறேன், பன்றிபுரத்துல தூங்குறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அக்ரூருக்கு என்ன ஒரு ஆனந்தம், போறதுக்கே ஒரு ஆனந்தம்னா தங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவ்வளவு விசேஷம் இந்த பண்டரிபுரம். ஏன்னா இங்க பக்கத்துல கோவர்தனம் உண்டு, கோபால்பூர் அந்த மலை கோவர்தனம் தான். இங்க பக்கத்துல ஓடுற நதி யமுனா தான். ஸோ கண்ணனும் வேணுகோபாலன் தான். கண்ணன் நீங்க இடத்துக்கு வரும்போது துவாரகாதீசனா வரல, கிருஷ்ணநாதான், பாண்டுரங்கன், கோபாலநாதான் வர. அதனால பண்டரிபுரம் பிருந்தாவனம் தான். கூட ருக்மிணி இருக்கா துவாரகாதீசனோட, அவ்வளவுதானே வெளியே. அத்தனை விளையாட்டு போல ஒரு ஸ்தலம். இன்றிரவு பண்டரிபுரத்தில் வாசம் உண்ட, அவனுடைய டெரிட்டரிக்குள்ள கூப்பிடுற தூரத்தில். அதனால இந்த ஹோட்டல் எதுக்கடா அப்படின்னா, அப்படி ராத்திரி தூக்கம் வரல, நீங்க வெளில எழுந்து அப்படியே சுத்தினா கூட பாண்டங்களை தான் சுத்திட்டு இருப்பேன். சும்மா நடந்துட்டு வாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தூக்கம் வரல அப்படியே எழுந்து காலார நடக்கும், ஒன்றும் பயம்லாம் கிடையாது. அப்படி இங்கே யாராவது உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருப்பா, இங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு பஜனை சப்தம் கேட்கும். வெளியே போங்க, இல்லையா தூக்கம் நல்லா தூங்க. அதுவும் தப்பா, ஐயோ பண்டிகைபுரத்தை தூங்கி போயிட்டேனே, நல்லது. பாண்டங்கப்பா கொஞ்ச நாள் இங்கேயா நிம்மதியா தூங்கு, எந்த கவலையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் குழந்தையா ஆனந்தமா சௌக்கியமா நிம்மதியா தூங்குன்னு ருக்குமாயே உங்களை தூங்க வச்சுடுவா. இப்ப ஏன் நல்லா தூக்கம் வருது, நீங்க முடிச்சா போதும்னு தெரியுது. அதனால என்ன தூங்குங்கோ, நாளைக்கு அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா कृष्णा राधे जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय भोलो वृंदावन धाम की जय भोलो यमुना मैया की जय भोलो गोवर्धन गिरिराज की जय भोलो चंद्रभागा माता की जय भोलो श्री क्षेत्र पंढरीपुर की जय भोलो पुंडलीक महाराज की जय भोलो रुक्माई देवी की जय भोलो पंढरीनाथ महाराज की जय बोलो आज की आनंद की जय அதுலேயும் இன்னைக்கு பாக்கியம் நமக்கு நரஹரி சோனார் விட்டலன் அவனுக்கு படிகளைஞ்சு அவன் தூங்கும் பொழுது நம்ம குட் நைட் சொல்லிட்டு வந்தோம். அவன் குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டான். நாம் எப்படி பார்த்தேன்னு அவன் பாட்டு திடீர்னு தரைய போட்டான். பாக்கியம் இன்னைக்கு அவனுடைய வஸ்திரம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு வேணும்னு தோணித்து போய் கேட்டேன். அவனுடைய வஸ்திரமும் இத்தனை வருஷத்துல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட வஸ்திரம் கேட்டு வாங்கிட்டு போறதுன்றது எல்லாம் பெரிய கிருபை. ஆனந்தமா அனுபவிச்சு நிம்மதியா இருப்போம். ராதே கிருஷ்ணா.